சங்கடஹர சதுர்த்தி நாளில் வந்து விநாயகர் பெருமான் தான் நம்மளுடைய முதல் கடவுளாக வந்து வணங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த நாளில் யார் ஒருத்தங்க விநாயகரை தரிசனம் செய்கிறோமோ அதே அளவுக்கு நமக்கு சந்திரனுடைய தரிசனமும் கிடைச்சிரும். ஸோ இதில் இன்னொரு வரலாறுமே இருக்குது. ஸோ இந்த நாள் அன்று பார்த்தோன்னா கைலாயத்தில் வந்துட்டு விநாயகர் பெருமான் தன்னுடைய தம்பிங்களோட வந்து விளையாடிட்டு இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, வானுலகத்தில் இருந்து சந்திர பகவான் ஒத்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து விநாயகர் பெருமானை பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு சில கேலி கிண்டலாக இருந்தது. அந்த விநாயகருடைய உருவமாகட்டும், மனித உடலும் யானையுடைய முகமும் தான் வந்து விநாயகருக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதை பார்த்து வந்து கேலி கிண்டல் செஞ்சுட்டு இருக்காரு இந்த சந்திர பகவான். ஸோ இதை பார்த்த விநாயகர் பெருமானுக்கு வந்து கோபம் வந்துட்டு அவரை வந்து சாபம் விட்டுருக்காரு. உங்களுடைய வெளிச்சம், அதாவது அந்த வெளிச்சம் வந்து மங்கி போகணும் அப்படின்னு சொல்லி விநாயகர் சந்திரனுக்கு சாபம் விட்ட கதை தான் வந்து இந்த ஒவ்வொரு நாளுமே இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் நம்ம வழிபாடு செஞ்சிட்ருக்கோம். அந்த சாப விமோச்சனம் வந்து யார் சாபம் விட்டாங்களோ அவங்க கிட்ட தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சந்திர பகவானே வந்துட்டு பல விரதங்களை மேற்கொண்டு விநாயகர் பெருமானுடைய அருளை பெற்ற நாள் தான் வந்து இந்த சங்கடஹர சதுர்த்தி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.